அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு சின்ன படம் லிமிட்டட் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. நெறைய புதுமுகங்களும் நடிச்சிருக்காங்க. அல்லது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னாலும், பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நேர்த்தியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க. குறிப்பா லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய விக்னேஷ் ரவி, இவர் வந்து மாஸ்டர், டானாகாரன், விடுதலை இந்த மாதிரியான படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. பட் ஃபர்ஸ்ட் படம் வந்து லீட் ரோல் பண்றாரு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப டீசென்ட்டான, நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. பேஷன நோக்கியும் போக முடியல, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது 2த்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம எல்லாருமே நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. அதை முடிஞ்ச வரைக்கும் கன்வின்சிங்கா ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சரண்யா ரவிச்சந்திரன் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கள சின்ன சின்ன கேரக்டர்ஸா பார்த்திருக்கோம். ஒரு செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்திருக்கோம். பெரும்பாலும் சோகமான அல்லது வந்து கொஞ்சம் ட்ராஜடியான விஷயங்கள்ல தான் பார்த்திருக்கோம். இந்த படத்துல வந்து ரொம்ப ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணும்போதா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும், அந்த ஃபேமிலி லைஃப்க்குள்ள அந்த சின்ன சின்ன குறுமான விஷயங்கள் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கியூட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல சில சீரியஸான பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற காட்சிகள்லையுமே எமோஷனலா ரொம்ப நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.